உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் இப்போ ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீங்கள் தினம் இரவு ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்கள் இருதயம் சமாதானத்தினால நிரப்பப்படும். தேவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். அவரோடு நீங்கள் ஒரு இயைந்த வாழ்வை வாழ ஆரம்பிப்பீங்க. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன். ஏசப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு வருகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்த அப்பா உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்றபடி அப்பா, இன்றைக்கு நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும்பா. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும்பா. உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்து கொள்ளுங்கிற வசனத்துக்கு தகுந்தாப்புல அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது அப்பா உம்முடைய சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. அமேன். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்கள் வீடுகளை மகிமையால் நிரப்புங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உமது சமாதானம் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் அப்பா. எங்களுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆவியையும் காத்தருளுங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிற என் தேவன்னு சொல்லுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான்ப்பா. இன்றைக்கு அப்பா உமது சிறகுகளின் கீழே எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் அப்பா உமது இரத்தத்தால் மூடுங்கப்பா. அப்பா, உம்முடைய வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. தேவ தூதர்களின் பாதுகாப்பு எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கட்டும்ப்பா. எந்த இருளின் கிரியைகளும், எந்த மந்திர சக்திகளும், எந்த பொல்லாத ஆவிகளின் தாக்குதல்களும் எங்களை அணுகாதபடிக்கு காத்தருளுங்கப்பா. கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். அமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரவின் பயத்தையும் தீய கனவுகளையும் திடீர் பயங்களையும் நோய்களையும் விபத்துகளையும் மரண ஆவிகளையும் சத்ருவின் எல்லா திட்டங்களையும் கட்டளையிட்டு நீக்குகிறோம் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும்னு. அமேன். தேவனே அப்பா, நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இப்போது தொட்டு சுகமாக்குங்கப்பா. மனவேதனை, கவலை, மன அழுத்தம், பயம் ஆகிய எல்லாவற்றையும் நீக்கி உமது சமாதானத்தை இப்பொழுது கொடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற மன உறுதி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை கொடுங்க. தமக்கு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு தேவன் சுக நித்திரையை கொடுக்கிறாரு. நீ படுத்து கொள்ளும்போது பயப்பட மாட்டாய், படுத்து கொள்ளும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்குன்னு சொல்லுகிறாரு. ஆமேன். தேவனே, நாளை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் வேலைகள்லையும் படிப்புலையும் ஊழியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் உமது தயவும் கிருபையும் எப்போதும் எங்களுக்கு முன்னாடி செல்லட்டும்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் உயர்த்தி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நல்ல மேய்ப்பரே, நீரே எங்கள் மேய்ப்பர். நாங்கள் எந்த நன்மையிலையும் குறைவுபடாதபடிக்கு எங்களை நடத்தும்
இருளின் பள்ளத்தாக்குள்ள நாங்கள் நடந்தால் கூட நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறபடினால நாங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய போகிறதில்லப்பா. ஆமேன். எல்லா விதமான பொல்லாப்பையும் எங்களை விட்டு நீக்க போகிறீங்கப்பா. எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நாங்கள் இனி பயப்படவே மாட்டோம் ஏசப்பா. ஆமேன். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை ஆசீர்வதிப்பவராக நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. மரணமானாலும் ஜீவனானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இந்த இரவு முழுவதும் உமது பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கட்டும்ப்பா. நாளை காலை புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய அபிஷேகத்தோடு நாங்கள் எழும்ப எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோமாப்பா. ஆமேன்.